Hi guys, I am from Namo Postal Academy. Namo Postal Academy இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு என்னென்னா ரீசண்டாக நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் இன்டர்நேஷ்னல் போஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்குன்னா இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ்னு நம்ம பார்த்தோம். ஏபிபியூனா என்ன, ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன்னு பார்த்தோம். அதில் இருக்க ஒரு சில கண்ட்ரிஸ் கூட மட்டும் ரெடியூஸ்டு காஸ்ட்டில் கமர்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பிக்கலான்றதுக்காக, அதை பற்றியும் கமர்ஷியல் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இந்தியா போஸ்ட் வழியாக எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றியும் பார்ப்போம். First one, international tracked packet. International tracked packet was introduced on World Postal Day 2017, October 9, 2017. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் ITPS எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னோம்னா வேர்ல்டு போஸ்டல் டே 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேர்ல்டு போஸ்டல் டே என்னைக்கு அப்படின்னோம்னா அக்டோபர் 9 தான் ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு போஸ்டல் டேன்னு சொல்கிறோம். ஏன் அக்டோபர் 9 வேர்ல்டு போஸ்டல் டேவாக சொல்கிறோம்? ஏன்னா அக்டோபர் 9 தான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் UPU ஃபார்ம் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது போஸ்டல் யூனியன், வேர்ல்டுக்கே போஸ்டல் யூனியனுக்கான வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போஸ்டல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொடுக்கறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக அந்த அக்டோபர் 9 போஸ்டல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். International tracked packet is specially designed to cater to the needs of e-commerce for cross-border transactions. However, individuals are also most welcome to use this service. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட்ன்றது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஐட்டம்ஸை வேறு கண்ட்ரிக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸை ஆரம்பித்தாங்க. அது இ-காமர்ஸ்க்கு மட்டுமே ஆரம்பிச்சிருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த சர்வீஸ் உண்டு. இண்டிவிஜுவல்ஸும் ITPS யூஸ் பண்ணலாம். இட் இஸ் த பெஸ்ட் எக்கனாமிக்கல் சர்வீஸ் வித் விசிபிலிட்டி டு சென்ட் ஷிப்மெண்ட்ஸ் டு ஏசியா பசிபிக் ரீஜன். அதுதான் முன்ன சொன்னது போல் APPU கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 32 கண்ட்ரீஸில் 15 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இந்த சர்வீஸ் உண்டு. அந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஆர்டினரியாக, அதாவது APPUவில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிற காஸ்ட்டை விட இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸை ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் அனுப்பலாம். In case a customer decides to inquire about his ITP, enquiry may be raised without any charge or fee. நம்ம இன்டர்நேஷ்னல் போஸ்ட் அந்த PO கேட் பார்ட் 2ல் பார்க்கும்போது பார்த்தோம். அதாவது ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டோ அல்லது என்கொயரியோ ரைஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபீ கட்டி தான் ரைஸ் பண்ண முடியும் ஃபாரின் ஆர்டிக்கலை பற்றி அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் சென்ட் பண்ணும்போதே அவங்க அட்வைஸ் ஆஃப் டெலிவரிக்கான ஃபீ பே பண்ணியிருந்தால் மட்டும் என்கொயரி பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி இல்லாமல் ஒரு ஆர்டிக்கல் போச்சுன்னா கம்பல்சரி என்கொயரி ஃபீ பே பண்ணி தான் அதை பற்றின டீட்டெயில்ஸை வாங்கிக்கணுன்ட்டு பார்த்தோம். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் மூலமாக ஒருத்தர் ஒரு பொருளை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தமான என்கொயரியை எந்த விதமான பணமும் இல்லாமல் ஃப்ரீயாகவே என்கொயர் பண்ணிக்கலாம். ITPS கேன் பி புக்டு அட் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே புக் பண்ணலாம். இனிஷியலி தி சர்வீஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி டு 15 கண்ட்ரீஸ். இப்போதைக்கு 15 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இந்த ITPS சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அந்த 15 கண்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, பூட்டான், காம்போடியா, ஹாங்காங், இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, மங்கோலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து அண்ட் வியட்நாம். இந்த 15 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் ITPS சர்வீஸ் இப்போது அவைலபிளில் இருக்குது. அடுத்ததாக இந்த 15 கண்ட்ரீஸ்க்கு ITPS சர்வீஸில்
ஏபிபியூ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிற பொருளை விட இதுக்கு ரேட் கம்மின்றதை பார்த்தோம். அப்படி என்ன ரேட் கம்மி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஐடிபிஎஸ் சர்வீஸ் அனுப்புகிறீங்க, ஐடிபி அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜ் ஃபார் ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் 330 ரூபா. அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு 100 கிராமுக்கும் ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 45 ருபீஸ். பூட்டானுக்கு அனுப்பணுன்னா ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ்க்கு 370 ருபி. ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 30 ருபீஸ். ஃபார் கம்போடியா ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் 310 ருபீஸ். ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 30 ருபீஸ். ஃபார் ஹாங்காங் 310 rupees. For every additional 100 grams 25 rupees. For Indonesia first 100 grams 320 rupees. For every additional 100 grams 30 rupees. Japan ku first 100 grams 310 rupees. For every additional 100 grams 30 rupees. For Malaysia first 100 grams 310 rupees. For every additional 100 grams 30 rupees. அடுத்ததாக ரிமைனிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, மங்கோலியா இந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ்க்கு 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா 310, 330, 370 3 ஸ்லாபில் தான் இருக்குது. ஃபார் மங்கோலியா ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் 410 ருபி. ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 70 ருபீஸ். ஃபார் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் 330 rupees. For every additional 100 grams 45 rupees. For Philippines first 100 grams 310 rupees and for every additional 100 grams 30 rupees. சிங்கப்பூருக்கும் அதே ஸ்லாப் தான். முதல் 100 கிராமுக்கு 310 ரூபா. ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 30 rupees. சவுத் கொரியா ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ்க்கு 310 ரூபா. ஃபார் எவரி அடிஷ்னல் 100 கிராம்ஸ் 25 ரூபா. ஃபார் ஸ்ரீலங்கா first 100 grams 370 rupees. For every additional 100 grams 30 rupees. For Thailand first 100 grams 310 rupees. For every additional 100 grams 25 rupees. For Vietnam first 100 grams 310 rupees and for every additional 100 grams only 30 rupees. இப்போ ஐடிபிஎஸ் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். அதனோட சார்ஜ் அது எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இருக்குது, அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக எக்ஸ்போர்ட் ஆஃப் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல். இப்போ நம்ம ஒரு வேளை இ-காமர்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா இ-காமர்ஸில் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸை எப்படி ஐடிபிஎஸ் மூலமாக ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். அது என்னென்னன்றதை பார்த்தோம். ஒருவேளை எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க கம்பெனிஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல் எ நியூ ப்ரொசீஜர் ஹாஸ் பின் மேண்டேட்டட் பை கஸ்டம்ஸ் டு பி ஃபாலோட் பை எக்ஸ்போர்ட்டர்ஸ். அந்த எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்காக ஒரு புது ப்ரொசீஜரை கஸ்டம்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டல் சேனல் நம்ம போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி, இந்தியா போஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு. தி ப்ரொசீஜர்ஸ் ஹவ் பின் புட் இன் பிளேஸ் பை கஸ்டம்ஸ் இன் ஆல் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். அந்த ப்ரொசீஜரை எல்லா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 5 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங் வித் 5 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா அண்ட் கொச்சி. இந்த 5 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஆரம்பித்தாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் த்ரோ போஸ்ட் ஆர் பாசிபிள் த்ரோ 28 லொக்கேஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. 5 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பித்தாங்க. இப்போது 28 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் நடைமுறையில் இருக்குது. 28 லொக்கேஷனில் இப்போ நடைமுறையில் இருக்குது. Any exporter holding a valid import-export code shall be permitted to export goods by filing a postal bill of export in the form prescribed under the Export by Post Regulations 2018. அதாவது அந்த எக்ஸ்போர்ட்டர்னு சொன்னோம், எல்லாருமே எக்ஸ்போர்ட்டர் ஆகிட முடியுமா அப்படின்னா கிடையாது. யார் கையில் வேலிட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான்
எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டோட சேனல் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் கம்பல்சரி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் வச்சுருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கோட் நம்பர் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் வச்சுருக்க எல்லாருமே போஸ்டல் சேனல் யூஸ் பண்ணி அவங்களோட கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு அவங்க போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் பிபிஇன்ற ஃபார்மை ஃபைல் பண்ணணும். அந்த பிபிஇன்ற ஃபார்ம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பை போஸ்ட் ரெகுலேஷன்ஸ் 2018 அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸில் எக்ஸ்போர்ட் பை போஸ்ட் ரெகுலேஷன்ஸ் 2018 அந்த பிபிஇன்ற ஃபார்மை இருக்குது. அதில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி ஃபைல் பண்ணி கொடுக்கணும். தி 2 PBE ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்டு. அந்த போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் பை போஸ்ட் ரெகுலேஷன்ஸ் 2018 இருக்குது. அதுலேயே 2 போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து PBE1 ஃபார் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக PBE1 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். 2 PBE2 ஃபார் அதர் தென் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட். இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை தவிர மற்ற எக்ஸ்போர்ட் அவங்க அனுப்பணும். இ-காமர்ஸில் வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டை அனுப்புறதுக்காக மட்டும் PBE1 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் இல்லாமல் மற்ற எக்ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் PBE2ன்ற ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். தி PBE அலாங் வித் குட்ஸ் ஷல் பி ப்ரெசன்டட் டு த கஸ்டம்ஸ் அட் த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போது அவங்க PBE எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனியோ ஃபேமோ அந்த போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அவங்க ஃபைல் பண்ணதை என்ன அனுப்புகிறாங்களோ அந்த கூட்ஸோடு எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் த PBE பை கஸ்டம்ஸ் அவங்க அந்த போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அந்த ஃபார்மையும் இருக்க கூட்ஸையும் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி முடித்ததுக்கு பிறகு the goods shall be presented to the postal department. கஸ்டம்ஸில் அந்த கூட்ஸை செக் பண்ணிவிட்டு ஃபார்மையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த கூட்ஸை மட்டும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. who will acknowledge receipt of the shipment on the PBE. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டில் அக்னாலேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து ஷிப்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம், கஸ்டம்ஸில் செக் பண்ணி முடித்தாச்சு, இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அக்னாலேஜ் பண்ணி அந்த PBE அக்னாலேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அஃபிக்ஸ் த ட்ராக்கிங் நம்பர் ஆஃப் ஈச் அசைன்மெண்ட் ஆன் த சேம். அந்த PBE போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்லேயே ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் என்னென்ன ட்ராக்கிங் நம்பரோ அந்த ட்ராக்கிங் நம்பரையும் அதிலேயே ஒட்டி கொடுப்பாங்க. அப்பான் அஃபிக்சேஷன் ஆஃப் த ட்ராக்கிங் நம்பர் பை போஸ்டல் அத்தாரிட்டிஸ் த PBE கன்சைன்மெண்ட் ஷல் பி ப்ரெசன்டட் டு த கஸ்டம் ஃபார் கிராண்ட் ஆஃப் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த PBE ஃபார்மையும் கூட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லிவிட்டு அக்னாலேஜ் பண்ணி அதில் கன்சைன்மெண்ட் நம்பர் ட்ராக்கிங் நம்பரை ஒட்டி மீண்டும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்கிட்டே கொடுக்குறாங்க. அவங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்புறதுக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சான்னு அக்னாலேஜ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுத்தா தான் நம்மளால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். தி ஒரிஜினல் PBE வில் பி ரிட்டைன்ட் பை கஸ்டம்ஸ் அண்ட் த டூப்ளிகேட் PBE வில் பி ஹேண்டட் ஓவர் டு தி எக்ஸ்போர்ட்டர் ஆர் ஹிஸ் கஸ்டம்ஸ் புரோக்கர். அதில் அந்த ஒரிஜினல் போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை கஸ்டம்ஸ் வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை மட்டும் அந்த கம்பெனிக்கிட்ட எக்ஸ்போர்ட்டர் யார் அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. இன் த கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நாட் இன்வால்விங் இ-காமர்ஸ் தி PBE2 ஷல் பி ஃபைல்ட்.
ஒருவேளை அது இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸாக இல்லை அப்படின்னா பிபிஇ 1 ஃபைல் பண்ணாமல் பிபிஇ 2 மட்டும் ஃபைல் பண்ணுவாங்க. The postal authorities will furnish the proof of export of the goods, that is copy of relevant CNCP forms to the customs at the foreign post office. இந்த பிபிஇ 2 நாட் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா நம்ம ஆர்டினரியாக எப்படி ரெஜிஸ்டர் லெட்டர், ஃபாரின் ரெஜிஸ்டர் லெட்டர், ஏர் பார்சல்லாம் அனுப்புவோமோ அதே போல் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம், டெஸ்பேட்ச் நோட்லாம் ஒட்டி அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம், டெஸ்பேட்ச் நோட்டை மட்டும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தா போதும். இன் கேஸ் ஆஃப் நேச்சுரல் பர்சன்ஸ் அதர் தென் ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ், இந்த எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான். அதுவே நேச்சுரல் பர்சன்ஸ், ஆர்டினரியான ஒரு பர்சன் போயிட்டு ஒரு ஃபாரின் ஆர்டிக்கல் புக் பண்ணணும் அப்படின்னாருன்னா அதுக்குன்னு இது தனியாக எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் தே வில் நாட் பி ரெக்வயர்ட் டு ஃபைல் எனி பிபிஇ. அவங்க எப்பவும் போல் பிபிஇ ஃபைல் பண்ணாமல் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனும் டெஸ்பேட்ச் நோட் மட்டும் கொடுத்தா போதும். பிபிஇ எதுவுமே ஃபைல் பண்ண தேவையில்லை. அதாவது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்போர்ட் பை போஸ்ட் ரெகுலேஷன்ஸ் 2018ன்றது பொருந்தும். அதில் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அவங்க பிபிஇ 1 ஃபைல் பண்ணி ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை செக் பண்ணி முடித்ததுக்கு பிறகு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுப்புவாங்க. அவங்க அந்த பிபிஇயில் அக்னாலேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ண சம்மதிக்கிறோம், போஸ்டல் சேனல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷிப்மெண்ட்லேயும் ட்ராக்கிங் நம்பர், கன்சைன்மெண்ட் நம்பரை ஒட்டுவாங்க. கன்சைன்மெண்ட் நம்பரை ஒட்டி மீண்டும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஒரிஜினல் பிபிஇ அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் பிபிஇ மட்டும் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுவே இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட் இருக்குன்னா டைரெக்டாக அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிபிஇ 2 ஃபார்மும் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் டெஸ்பேட்ச் நோட் ஃபார்ம்ஸையும் கொடுப்பாங்க. அப்போது அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் டெஸ்பேட்ச் நோட் ஃபார்ம்ஸை எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அதே கம்பெனி இல்லாமல் நேச்சுரல் பர்சன் ஒரு ரீட்டைல் கஸ்டமர் அனுப்புகிறாரு அப்படின்னா இந்த பிபிஇ எதுவுமே ஃபைல் பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம், டெஸ்பேட்ச் நோட் மட்டும் வச்சு அனுப்புனா போதும். நோட்டிஃபைடு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ், அதாவது ஆரம்பத்தில் 5 போஸ்ட் ஆஃபீஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த போஸ்ட் பை ரெகுலேஷன்ஸ் 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ 28 லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 28 இடமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெல்லி ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் மும்பை ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், மும்பை ஏர் பார்சல் சார்ட்டிங் ஆஃபீஸ், கல்கத்தா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ஏர் சென்னை, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சி சென்னை, கொச்சி, வாரணாசி, அப்புறம் ஆக்ரா, கான்பூர், ஜெய்ப்பூர், லூதியானா, ஸ்ரீநகர், அகமதாபாத், கவுஹாத்தி, லே, ஹைதராபாத், விஜயவாடா, பாட்னா, ராய்ப்பூர், சண்டிகார், பனாஜி, ராஞ்சி, போபால், ஷில்லாங், புவனேஸ்வர், பாண்டிச்சேரி அண்ட் பெங்களூர். இதுதான் இந்த 28 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். இந்த 28 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ்லேயும் அந்த கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் போஸ்டல் சேனலை யூட்டிலைஸ் பண்ணி. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது சார். அடுத்த கிளாஸ்லேருந்து முக்கியமான நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம். அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்னென்னா சேவிங் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம்.
எஸ்பியில், அதாவது சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.